ஹாய், என் பேர் பாண்டியன். திருத்தணிலேருந்து. ஆக்சுவலாக நாங்கள் இது வந்து பழைய வீடு. ஸோ ரெனோவேட் பண்ணணும்னு பிளான் பண்ணிக்கும் போது ஸோ இன்டீரியர் பண்ண நிறைய ஐடியாஸ் இருந்துச்சு. ஸோ நிறைய சர்ச் பண்ண ஆக்சுவலாக நெட்டில் நிறைய சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் எங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருந்தது பார்த்தீங்கன்னா யாவே தான் பெஸ்ட்டாக இருந்துச்சு. இவன் நிறைய கம்பெனிகிட்ட பேசியிருந்தோம். பட் பட்ஜெட் அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியல் வந்து அந்தளவுக்கு ஸோ நாங்கள் எதிர்பார்க்குற மெட்டீரியல் கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் யாவை ரீச் பண்ணும்போது கோஆர்டினேட் பண்ணது வந்து சுரேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கோஆர்டினேட் பண்ணியிருந்தாரு. ஸோ ரெஸ்பான்ஸ் வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அட் சேம் டைம் வந்து கால் பண்ண உடனே வந்து சைட் விசிட் பண்ணாங்க. விசிட் பண்ணி மெஷர்மெண்ட்ல எடுத்து வீட்டில் கொட்டேஷன் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த உடனே வேலையை ஆரம்பிச்சுருக்கோம். ஸோ வேலையை ஆரம்பிச்சாங்க. வித்தின் வீக்கில் ஆக்சுவலாக எங்களுக்கு ஹவுஸ் வார்மிங் இருந்துச்சு. ஸோ வித்தின் வீக்கில் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தோம். ஸோ இது வந்து அவங்க ஆல்மோஸ்ட் 90% ஒர்க் வந்து வித்தின் வீக்கில் முடிச்சிட்டாங்க. இந்த சைட் ஒர்க் பண்ணவங்க மிஸ்டர் ராபர்ட் அண்ட் டீம் உண்மையிலேயே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணேன். அட் சேம் டைம் வந்து சுரேஷ் ஸோ அவரும் வந்து ரொம்ப நல்லா கோஆர்டினேட் பண்ணியிருந்தாரு. நான் என்னெல்லாம் சேஞ்சஸ் கேட்குறேன், என்னெல்லாம் புதுசாக வேணும்னு கேட்குறோம், இது எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க. அட் சேம் டைம் வந்து எந்த ஹெசிடேட் ஆகாமல் கேட்குறது நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இது எந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி பண்ணாலும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் நிறைய பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக கேர்ள்ஸ் ஆஃப் ஐடியா. ஸோ எனக்கு இது வந்து பெட்டராக இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கார்த்திக் ஸோ அவங்க ஓனர் ஆக்சுவலாக. ஸோ அவரும் வந்து எப்போ எந்த டைமில் ரீச் பண்ணாலும் எங்கள்கிட்ட ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம் காஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது ஒர்க் ஆக்சுவலாக. ஸோ அவங்ககிட்டயே சொல்லியிருந்தேன். காம்ப்ளிமெண்ட்ரி கேட்டதுனால ஸோ ஆஃப்டர் 15 days கழிச்சு கூட அவங்க மறுபடியும் வந்து ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஒர்க்காக பண்ணி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக ஷூ ரேக் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி போர்டோட கவர் பண்ணுற மாதிரி நான் ஒரு இது கேட்டிருந்தேன். ஸோ 2 ஒர்க்கும் பண்ணி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இது எனக்கு தெரியல எப்படி சொல்கிறதுன்னு. கேட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 15 days கழிச்சு மறுபடியும் இதுக்காக வந்து பண்ணி கொடுத்தாங்க அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நான் தேங்க் பண்ணிக்கிறேன் அதுக்கு சுரேஷ்க்கும் மிஸ்டர் ராபர்ட்டுக்கும். அவங்க தான் வந்து பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ ஃபார் திஸ். வெல்கம் டு யாவே கிச்சன்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது திருத்தணி சைட்டில் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட் இன்டீரியர் தான். இந்த சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபால் சீலிங், மாடுலர் கிச்சன், 2 பெட்ரூம்க்கான வார்ட்ரூப்ஸ், அதுக்கப்புறம் டிவி யூனிட், அது போக ஒரு பெரிய பேனலிங் பார்ட்டிஷன் எல்லாமே சேர்த்து பண்ணியிருக்கோம். இந்த சைட்டோட ஃபுல் டீட்டெயிலும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்டில் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ட்ரன்ஸ் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபால் சீலிங். ஸோ அந்த ஃபால் சீலிங் எல்லாமே பார்த்திங்கன்னா பெயிண்டிங்ஸ் எல்லாமே ஓனர் சைட்டில் பண்ணியிருக்காங்க. டிசைன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பேனலிங் ஒர்க். ஸோ இந்த பேனலிங் பார்ட்டிஷன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 2 சைடுமே பார்ட்டிஷன் கொடுத்துட்டு மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே இது கம்ப்ளீட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட்மேடில் பண்ணது. ஸோ நம்ம ஃபேக்ட்ரி ஃபினிஷில் இது பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்ட்டிஷன் வால். இந்த பார்ட்டிஷன் வால் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லி ஹேண்ட்மேடு தான். இது வந்து மிஷினில் நம்ம பண்ண முடியாது. ஸோ சைட்லேயே எப்படி இருக்கோ அந்த டைமென்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பாக்ஸஸ் வர மாதிரி பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாமே ஹேண்ட் ஃபினிஷில் கையிலே லே பண்ணது தான். இந்த டிசைன்ஸ்க்கு மேலே டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஆர்க் சைடில் வந்து ஒரு ஆஃப் ரவுண்டு சிஎன்சி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே ஆப்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் லைட்ஸுமே ப்ரொவைட் பண்ணுற மாதிரி நம்ம எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸையும் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டிவி யூனிட் பேனலிங்ன்ற மாதிரி இருக்கும். ஒரு வால் ஃபுல்லாகவே நம்ம பேனலிங் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வாலில் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய ஒரு டிவி யூனிட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். 2 லெஃப்ட் சைடும் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ்லேயே பண்ணி கொடுத்துருக்கோம். மார்பிள் ஃபினிஷில் பேக் பேனலும், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வால் பேனலிங்க்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வுட்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபேக்ட்ரி ஃபினிஷில் வருது. இந்த பேனலிங் மட்டும் ஹேண்ட் ஃபினிஷில் வரும். ஸோ
ஸோ எண்டு டு எண்டு பேனலிங் பண்ணியிருக்கோம் இந்த வாலில். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இந்த டிவி யூனிட்டோட ஓவரால் வியூ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுல் வால்மே இதை எடுத்துக்கும். ஸோ எப்பயும் போல் நம்ம வந்து ரிமோட் ஆக்சஸ்க்காக அந்த சென்டரில் இருக்கக்கூடிய கிளாஸ் விண்டோ கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பெரிய டிவி யூனிட்டுங்கிறதுனால 2 கிளாஸ் விண்டோ கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம். அந்த மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரே கலரில் ஸ்லைடிங் வார்ட்ரோப், அது கூட ஸ்டோரேஜஸ், சீட்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் பேனலிங்கோடு பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த டோர் பார்த்திங்க அப்படின்னா புஷ் டு ஓப்பன். ஸோ வெளியில் வந்து ஹேண்டிலே இருக்காது, ஜஸ்ட்டு ஒரு புஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த டோர் வெளியில் வந்துடும். ஸோ மறுபடியும் ஒரு புஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த டோர் லாக் ஆகிருக்கும். இதுதான் அந்த மெக்கானிசமோட டீட்டெயில். ஸோ ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பேனலிங் இருக்குது, அது உட்டன் பேனலிங். அந்த உட்டன் பேனலிங்கில் நம்ம ஓவல் ஷேப்பில் மிரர் வச்சு கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக ஒரே ப்ளூ கலரில் இந்த வார்ட்ரோப்ஸ் எல்லாமே இருக்குது. உட்டன் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஹைலைட் காட்டுறதுக்காக கலர்ஸ் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காகவே இருக்குது. ரைடிங் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த டோர் திறக்கும் போது எந்த ஒரு ஸ்டோரேஜும் உங்களுக்கு எடுத்துக்காது. ட்ரெஸ்ஸிங் யூனிட் பக்கத்தில் ட்ராவர்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ உட்காந்துருக்கவங்களுக்கு ட்ராவர்ஸில் வைக்க முடிகிறது எல்லாமே ஈஸியாக அங்கே வைக்க முடியும். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே புஷ் டு ஓப்பன்றதுனால எந்த இடத்துலையும் நீங்கள் ஹேண்டில் பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பூஜை ரூம். ஸோ பூஜை ரூமில் பேஸ் யூனிட் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே கொஞ்சம் லெட்ஜஸ்மும் வச்சு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மாடுலர் கிச்சன். ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா லைட் கிரேல ஷேடில் வரக்கூடிய ஒரு பேஸ் யூனிட்டுக்கு போட்டிருக்கோம். டோர்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி கட்டின வீடு அப்படிங்கிறதுனால நம்ம ஜி ப்ரொஃபைல்ஸ் யூஸ் பண்ணி இந்த டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். வால் கேபினட் பார்த்திங்கன்னா டார்க் கலர் அதிலே வர மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த டோர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா கீழே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு வந்து ஹேண்டில் அப்படிங்கிறது செப்பரேட்டாக தேவை கிடையாது. மேலே இருக்கக்கூடிய எல்லா லாஃப்ட்டும் பார்த்திங்கன்னா புஷ் டு ஓப்பனில் தான் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹேண்டில்ஸை எக்ஸ்டர்னல் ஹேண்டிலில் கூட நம்ம பார்க்க முடியாது, எல்லாமே புஷ் டு ஓப்பன் தான். இது நம்ம பேசிக் அக்சசரிஸ் நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி அந்த டஸ்ட்பின் புல் அவுட், டிட்டர்ஜென்ட் புல் அவுட், இந்த இதெல்லாம் இருக்கும். இந்த மாடலர் கிச்சனோட கம்ப்ளீட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நான் டிஸ்பிளேயில் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபேக்ட்ரி ஃபினிஷ்லேயே வருது. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங்கில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு பெரிய டேண்டமில் இருக்கக்கூடிய ஒரு பிவிசி கட்லரி இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிளேட் ஆர்கனைசர் இருக்குது. இதை கப் அண்ட் சாஸராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பெரிய டேண்டம் கீழே. ஸோ இதையுமே நம்ம பெரிய பேசஸ்க்காக யூஸ் பண்ணி வச்சுக்க முடியும். ஒரு பாட்டில் புல் அவுட் வயர் மெஷ்ல தான் கொடுத்துருக்கோம். நான் முன்னமே சொன்ன மாதிரி இங்கே வந்து நீங்கள் ஹேண்டிலே பார்க்க முடியாது. இந்த டோரும் பார்த்தீங்கன்னா கீழே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். ஸோ அதை பிடிச்சி அப்படி தான் நம்ம ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இதான் நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய திருத்தணி சைட்டோட ஃபுல் வீடியோ. ஸோ இந்த வீடியோவிலே பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமரோட ரிவ்யூவும் இருக்கும், நாங்கள் எந்தளவுக்கு முடிச்சு கொடுத்துருக்கோம் அப்படின்றத அவர் ஃபீல் பண்ணுவார். இந்த சைட்டில் ஏதாச்சும் சின்னதாக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் YAHWEH கிச்சன்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ். பாய்.